அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாதம் அமாவாசையில் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முன்னோர்களுக்கு அமாவாசை தோறும் தர்ப்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதி பெற்று மென்மேலும் சிறந்து விளங்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர். முன்னோர்களின் இறந்த தேதி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை ஆகிய தினங்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறந்ததாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆவணி மாத அமாவாசையும், அதாவது மகாலய அமாவாசைக்கு முன்னதாக வரும் இந்த அமாவாசையானது மாபெரும் பெரியதாகவே அனைவரும் பார்க்கிறார்கள். பித்ருலோகம் சூரியனுக்கு அப்பால் பல லட்சம் மைல் தொலைவில் இருப்பதாக கருட புராணம் கூறுகிறது. பித்ருக்கள் அங்கிருந்து தங்கள் குடும்பத்தினர் நல்லமாகவும் வளமாகவும் வாழ அருளாசி வழங்குகின்றனர். கெடுதல் துன்பம் தங்கள் புனித செயலால் தடுத்து நிறுத்துகின்றனர். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை நாளாகும். அன்று பித்ருக்களுக்கு பசியும் தாகும் அதிகமாக இருக்கும் என சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன. அவற்றை போக்க கருப்பு எள் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் மூதாதையர்களின் பசியும் தாகம் விளங்கி நமக்கு ஆசி விளங்குவார்கள். அமாவாசை என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பித்ருக்கள் நின்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்களுக்கு வழங்கப்படும் எள் தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு காத்து இருப்பார்கள். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முக்கியமானது ஆவணி மாத அமாவாசை. இந்த சிறந்த நாளில் அன்று கடல், ஆறு, புண்ணிய நதிகள் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று இறந்த தாய் தந்தையை நினைத்து திதி கொடுக்கலாம். அவ்வாறு செய்ய முடியாதவர்கள், பொருள் வசதி இல்லாதவர்கள் எள் கலந்த தண்ணீரையும் தர்ப்பணமாக வீட்டிலேயே கொடுக்கலாம். தமிழ்நாட்டிலேயே வேதாரண்யம், திருவையாறு, ராமேஸ்வரம், வடமாநிலங்களில் காசி, திரிவேண சங்கம் ஆகிய இடங்களில் திதி கொடுப்பது சிறப்பான பலன் தருகிறது என கூறப்படுகிறது. அன்று சூரிய வழிபாடு செய்வது கண்டிப்பாக அவசியம். இறந்தவர்களின் நாள் தேதி தெரியாதவர்களும் 12 அமாவாசை என்று திதி கொடுக்க முடியாதவர்களும் மிக முக்கியம் வாய்ந்த இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னதாக வரும் இந்த ஆவணி மாத அமாவாசையில் திதி கொடுக்கலாம். அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் அவ்வாறு செய்தால் ஆண்டுதோறும் செய்த திதி கொடுத்த பலன் கிடைக்கும். பித்ருக்கள் என அழைக்கப்படும் மூதாதையர்களின் திசை தெற்கு. சூரியன் புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு பிரவேசிப்பார் என்பது முக்கியத்துவம். அதற்கு முன்னதாக இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிறார். பித்ருக்கள் அனைவரும் அவருக்கு பாத பூஜை செய்து வழிபாடு செய்வார்கள். இந்த பூஜைக்கு திலஸ்மாரா நிர்வாண பூஜை என கூறப்படுகிறது. இந்த பூஜையின் போது மகாவிஷ்ணு உடல் முழுவதும் எள் தானியம் நிறைந்த நிலையில் காட்சியளிப்பார்கள். பித்ருக்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் விஷ்ணு பெருமான். அவரை துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷமாகும். அமாவாசை என்று முன்னோர்களின் படத்துக்கு துளசி மாலையோ துளசி இலையோ சமர்ப்பிக்க வேண்டும். இது பெருமாளை சந்தோஷப்படுத்தும். இதனால் பித்ருக்களுக்கு விஷ்ணுவின் ஆசி கிடைக்கும். அவர்கள் மகிழ்ச்சியில் தமது வம்சத்தினை வாழ்த்துவர். அதன் மூலம் நமது துயர் நீங்கி வாழ்வில் சுபிட்சம் அடையும் என்பது இந்த இடத்தில் பதிவாகிறது. முக்கியமாக அமாவாசை நிறைந்த, அதாவது அமாவாசை என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கும். பிரதமை முதல் அமாவாசை வரை மொத்தம் 15 நாள் இருக்கின்றன. இதில் அமாவாசை திதி தான் முக்கியமானது. மற்ற திதியில் ஏதாவது ஒரு கிரகம் தோஷம் அடையும். ஆனால் அமாவாசை என்று எந்த கிரகமும் தோஷை அடையாது. இதனால் அமாவாசை என்று சில செயல்களை தொடங்கினால் அது வெற்றி பெறும். ராகு, கேது மற்றும் கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண அமாவாசை என்று பரிகாரம் செய்தாலேயே போதுமான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பித்ருக்களின் ஆராதனையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் மகாவிஷ்ணு பித்ருக்களுக்கு அதற்கான பலன்களை வழங்குவார். அதே பலன்களை பித்ருக்களின் மூலம் பூமியில் வாழும் உறவுகளுக்கும் வழங்கி அருள் புரிவார்கள். பின்னர் பித்ருக்களை 15 நாட்கள் பூலோகத்துக்கு சென்று உங்கள் குடும்பத்தினுடன் பலன்கள் கொடுத்து வாருங்கள் என கூறி அனுப்பி வைப்பார். அவர்களும் மகிழ்ச்சியோடு பூலோகம் அணுவார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த அமாவாசை நாட்களில் முக்கியமாக அனைவரும் வேண்டுதலை வைத்து சிறப்பாக வழிபடுங்கள். வீட்டில் குழந்தைகள் ஏதேனும் பெரியவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும், அவர்கள் திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும், இன்றைய நாட்களில் தீய சக்தியும் நல்ல சக்தியும் சம அளவில் இருப்பதால் நீங்கள் இதற்கு அமாவாசை பூஜை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். திருஷ்டி சுற்று போடுதல் கிராமப்புறங்களில் இன்றலும் விமர்சையாக இருக்கிறது. எலுமிச்சம் பழங்களை தலை
தேங்காய் சுற்றி போடுவது வழக்கம். பூசணிக்காய் தீபம் ஏற்றி முச்சந்தியில் உடைப்பது எல்லாம் சிறப்பாகவே இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வரும் மாபெரும் வழிபாடாகவே இருந்து வருகிறது. அமாவாசை நாட்களில் அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியம் அளிக்கப்படுகிறது. அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே உணவருந்தும் பழக்கம் நடைமுறையில் இன்றளவும் கிராமப்புறங்களில் உள்ளது. சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது. காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம் முன்னோர்கள் அமைதியுடன் நமக்கு ஆசி வழங்குவார்கள் என சாஸ்திரம் கூறுகிறது. காகம் சாதத்தினை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதேனும் மனக்குறை இருப்பதாக கருத்து மக்களிடையே இன்றளவும் நடைபெற்று வருகிறது. மக்கள் இன்றளவும் நினைக்கிறார்கள் என பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.